ஜாக் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சரியோ தப்போ அதை அடிச்சிடுவாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம், கோவை. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. தனி மனித சுதந்திரத்துல தலையிடாம யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் தாழ்த்தாமல் இருப்பதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் முற்போக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வைல்ட் கார்டில் வந்தது உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு யாராவது உள்ளே சொன்னாங்கன்னா வந்துட்டு ஒரு கை பார்க்கலான்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் பிக் பாஸ் மஞ்சரியா போட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. நான் பிக் பாஸ் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மஞ்சரி அப்படின்றது தான். ஐ எம் மதர் ஆஃப் அ டீன். மண்டோதரியை அவகிட்ட காட்டினேன். அண்ட் அஃப்கோர்ஸ் திரைத்துறையில் பெண்கள் எத்தனை தடவை கேட்டுமெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அதை என்னோட டீன் கேர்ளுக்கு காட்டியிருக்கேன். மண்டோதரி ஷி வாஸ் அஸ்டானிஷ்ட். பொண்ணுனா திரும்பவும் கியூட்னஸ், பியூட்டி இந்த ஸ்டாண்டர்ட் குள்ளேயே தான் பெண்கள் சுருக்கப்பட்டிருக்காங்க. அந்த தளத்திலிருந்து, அழகு தளத்திலிருந்து அறிவு தளத்துக்கு பெண்கள் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, உடைய போகிறது அந்த ட்ராஃபியோட பிம்பம் மட்டும்தான், நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது he asked me to stand tall. அப்போ தான் நான் நினச்சேன் ஐ ஷுட் chin up and stand tall. இந்த ட்ராஃபின்றது ஒரு பிம்பம் மட்டும்தான் அப்படின்றது அந்த கேட்டை விட்டு வெளியே வரும்போது ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் வித் it. Red Note celebrating Manjari, title sponsor GT Holidays, snacks partner Chennai Kulfi, venue partner V Space. ரொம்ப நேரமா நாங்களே क्वेश्चंस கேட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபேன்ஸ் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ்கிட்ட போயிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். பிக் பாஸ் நான் பார்த்தது கிடையாது, பட் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சியோடைய ஃபஸ்ட்டு அந்த வீடியோ கிளிப்ஸ் நிறைய பார்த்தது உண்டு. நீங்கள் ராமாயணத்தில் பேசின அந்த ஒரு மண்டோதரிக்கும் மஞ்சரிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறத வந்துட்டு அப்புறம் தான் நோட் பண்ணது. ஆக்சுவலாக மண்டோதரி கேரக்டர் வந்துட்டு பெருசாக பேசப்படாத கேரக்டர். ஆக்சுவலாக எனக்கு கம்பன் படைச்சிருக்க வேண்டாம், இப்படி தலை குடிஞ்சு நிற்கவா கம்பன் நீங்கள் படைச்சான் அக்ககுமாரன் பற்றி பேசும்போது சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ தமிழில் பேசும்போது உங்களுடைய அந்த சொல்லாக்கம் ரொம்ப திண்மையாக இருக்குது. நிறைய மறந்த சொற்களை நீங்கள் மீட்டெடுத்து பேசுனீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. நான் பிக் பாஸ் பார்க்கக்கிட்டையும் உங்கள் கூழாங்கற்களுடைய அந்த வீடியோ, அந்த மாதிரி ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்போது உங்கள் தமிழ் பற்றும் மொழி பற்றும் ரொம்ப வீக்க வைக்குது. ஸோ இன்ஸ்டெட் நான் வீட்டில் உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஒரு போஸ்ட் லைக் போட்டுட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுறதை காட்டிலும் உங்களை நேரில் பார்க்கணுன்ற ஒரு ஆவல் இருந்தது. ஐ டூ ஹேவ் சம் புக்ஸ் ஃபார் யூ. ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய புக்ஸ் படிப்பீங்கன்னு. எனக்கு தெரியல நீங்கள் அந்த புக்ஸ் தான் படிச்சிருக்கீங்களான்னு. ஸோ ஐ பிரிங் 3 books. ஸோ இஃப் யூ willing to take any one of the book, கண்டிப்பாக ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஐ மீன் இதுதான் நான் சொன்னேன், லைக் பிக் பாஸ் தாண்டி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு எனக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்தது. அதுலேருந்து என்னை பிடிக்க ஆரம்பித்தவங்க தான் ரொம்ப நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக என்னை தொடர்ந்து என்னோட பேச்சை கேட்டு அங்கேருந்து பிக் பாஸ், அதுக்கப்புறம் திரும்பவும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. இப்போ என்கிட்ட கேட்குறாங்க உங்களோட பேரை எப்படி போடணும் அப்படின்னும் பொழுது எனக்கு பிக் பாஸ் மஞ்சரியா போட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. நான் பிக் பாஸ் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மஞ்சரி அப்படின்றது தான். பிக் பாஸ் போடலனாலும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்ற அடையாளத்தை லைஃப் லாங் நான் சுமக்கணும் தான் ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்காக, உங்களுடைய நேரத்துக்காகவும் புத்தகங்களுக்காகவும் ரொம்ப நன்றி. இல்லை, அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் பார்த்தீங்களா, தமிழ் வார்த்தைகளை நீங்கள் திரும்பவும் மீட் எடுத்திருக்கீங்க, நிறைய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அதுலன்னு சொல்லி. இல்லைங்க, நிறைய பேர் நிறைய பண்ணுறாங்க, நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். சொன்னீங்க நிறைய எழுத்தாளர் கூட சொன்னீங்க. இப்போது அவங்கள மென்ஷன் பண்ணும்போது சில வார்த்தைகள் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம். தமிழ் அழகு தான், அதை நீங்கள் சொல்லும்போது இன்னும் அழகாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு கவிதைகள், திண்மை, வாசிப்பு, உச்சரிப்பு, ஒவ்வொரு வார்த்தைகளுமே அதோடைய சொல்லாடல் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதற்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லலாம். நன்றிங்க. ரொம்பவே நம்மளோட வெக்காபுலரி கம்மியாயிடுச்சு நம்ம பேசுகிறதுல. கம்மின்றதே சொல்லுங்களேன், குறைவாயிடுச்சு அப்படின்றத விட கம்மின்றதை விட குறைவுன்னு சொல்லும் போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நம்ம கம்மி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்மளோட வெக்காபுலரியே ரொம்ப சுருங்கிடுச்சு. அப்படி நம்மளுடைய சொற்களஞ்சியம் வெக்காபுலரியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய படிக்கணும். நானுமே நடுவில் படிக்கிறத சுத்தமாக நிறுத்திட்டேன். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுக்கு அப்புறமா தான் என்னுடைய வாசிப்பு பயணமும் மீண்டும் தொடங்குச்சு. அதுக்கு உங்களுடைய புத்தகங்கள் உறுதுணையாக இருக்கும் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து there are 2 people we connect with you. One,
நாம் இங்கே இயல்பாக இந்த சொசைட்டி பெண்களுக்குன்னு கொடுத்துருக்க ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க உடைச்சிட்டு நான் இதான் எனக்கு என்ன தொழுதலை அப்படின்னு இருக்கிற இந்த 2 டைப் ஆஃப் பெண்களும் உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. உடைச்சு நம்மளுக்கு வேண்டியதை நம்ம இந்த சொசைட்டியில், இந்த ஃபேமிலியில், இந்த கிட்ஸ் கூட அதை நம்ம ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு பொண்ணாக நான் அதை உங்ககிட்ட அதை அப்படியான ஒரு பொண்ணு பிக் பாஸ் மாதிரியான ஒரு ஷோவில் இருந்ததை பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ஜாய் பண்ணேன். அது அப்படியே எனக்கு எப்படி இதை சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, அவ்வளோ கனெக்டடாக இருந்தது உங்களை நாங்கள் பார்த்தது. நான் மட்டும் பார்க்கல, ஐ எம் அ மதர் ஆஃப் அ டீன். ஓகே, என் டாட்டர் வந்து காலேஜ் 2nd இயர் படிக்கிறான். மண்டோதரியை அவகிட்ட காட்டினேன். அப்புறம் காதலிக்கிறாள் ஒருத்தி. அண்ட் அஃப்கோர்ஸ் திரைத்துறையில் பெண்கள். இந்த 3ம் டாப் நாச் ஆஃப் யுவர் ஸ்பீச். நான் எத்தனை தடவை கேட்டுமெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அதை என்னோட டீன் கேர்ளுக்கு காட்டியிருக்கேன். மண்டோதரி, ஷி வாஸ் அஸ்டானிஷ்ட். ஸோ தட் இஸ் சம்திங் தட் யூ ஹவ். இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை நீங்கள் எங்களுக்கு கடத்திருக்கீங்க, நான் இதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்த முற்படுறேன். நம்ம பேசிக்கலாக விமன் டு பி அ ஸ்ட்ராங், போல்ட் எனஃப், அதெல்லாம் தாண்டி ஒப்பீனியேட்டடாக இருக்கணும். அந்த ஒப்பீனியேட்டட் விமன் இன்னும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரியாலிட்டி ஷோவில் தட்டு பொலிட்டிக்கலி கரெக்ட்னஸோட இருக்கக்கூடிய ஆண் போட்டியாளர்களை இந்த பிக் பாஸ் அடையாளம் காட்டிருக்கு. அப்படியான ஒரு பெண் போட்டியாளராக மஞ்சரி நாராயணனை நாங்கள் பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச். என் பார்ட்னர் இங்கே இருக்காரான்னு தெரியல. நான் பிக் பாஸ் போகணும்னு சொல்கிறதுக்கான ரீசனாக என்கிட்ட கேட்டபொழுது இப்போ நீங்கள் என்ன ரீசன் சொன்னீங்களோ அதே ரீசனை தான் நான் சொன்னேன். இந்த டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் ஆஃப் பிக் பாஸில் ஒரு ஆண் அறம் சார்ந்து விளையாடுறாரு, சரியாக விளையாடுறாரு, அவர் வந்துட்டு கரெக்டாக இருக்காரு அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்களை அப்படி தூக்கி வச்சு கொண்டாடின ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கான ஸ்பேஸே இல்லை. பொண்ணுனா திரும்பவும் க்யூட்னஸ், திரும்பவும் வந்துட்டு பியூட்டி, இந்த ஸ்டாண்டர்ட்குள்ளேயே தான் பெண்கள் சுருக்கப்பட்டிருக்காங்க. அந்த தளத்திலேருந்து, அழகு தளத்திலேருந்து அறிவு தளத்துக்கு பெண்கள் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. நீங்கள் அதே ரெசனேட் பண்ணி சொன்னது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. உங்கள் கூட இருந்த சக பெண் போட்டியாளர்களில் யார்கிட்ட இருந்தாவது இந்த ஒரு குவாலிட்டி எங்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கு. பிகாஸ் எவ்ரிவேர் வி இம்ப்ரூவைஸ் அவர் செல்ஃப். அப்படி இந்த ஒரு குவாலிட்டியை நான் எடுத்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முற்பட்டேன் ஆர் நினச்சேன், இது கொஞ்சம் என்கிட்ட இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று எந்த ஒரு பெண் போட்டியாளர்கிட்ட இருந்தோ. நான் ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பெண் போட்டியாளர்கள்னால் வி நோ இது எனக்கு இப்படி தான் என் கேள்வி தோணுது, அதனால் நான் அப்படி தான் கேட்குறேன். ஸோ அப்படி யாராவது இருந்தாங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணியிருக்கா, இவங்ககிட்ட இது நம்மக்கிட்ட இல்லையோ, இல்லைன்னு கூட இல்லை, நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஏதாவது யோசிச்சிங்களா? ஏதாவது தோணியிருக்கா? இல்லை, எனக்கு என்னோட வேர்ஷன்லேருந்தே பார்க்கும் பொழுது நான் வந்து ஜாக் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஜாக் செகண்ட் கெஸ் பண்ணவே மாட்டாங்க. எந்த விஷயத்துலனா சரியோ தப்போ அதை அடிச்சிடுவாங்க. அந்த இடத்துல நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இது சரியா தப்பா அப்படின்னு, அவங்க அந்த இடத்துல வந்துட்டு அதை செஞ்சுருவாங்க. நான் வந்து கொஞ்சம் ரிஃபைன்டு வேர்ஷனாக இப்போ யோசித்து நிதானமாக பொறுமையாக பண்ணுறதுனால நிறைய மொமெண்ட்ஸ் அங்கே மிஸ் ஆகிருக்கு. நான் ஜாக்கெட் வந்து அதை அப்படியே எடுத்துக்கணும்னு நினைக்கல, அதாவது சரியா தப்பான்னு யோசிக்காமல் எடுத்துக்கணும்னு நினைக்கல. ரொம்ப சீக்கிரமாக அந்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது அந்த விஷயம் எனக்கு தோன்ற அந்த விஷயத்தை பற்றின ஜட்ஜ்மெண்ட்டை இன்னும் குவிக்காக நான் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா டைம் வில் நாட் வெயிட் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி அந்த கிராபிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல, அது ஜாக் ரொம்ப அழகாக அந்த வீட்டில் பண்ணாங்க. ஸோ நான் அதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. தமிழ் மொழி மேலே இருக்கிற அந்த ஆளுமையினால் தான் நான் உங்களோட ரசிகனானேன். அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் வயல்காட்டில் தான் வந்தீங்க. அதுக்கு முன்னாடி முத்துவை பிடிக்கும், அதே தமிழ் காரணமாக. ஆனால் முத்துக்கிட்ட என்னன்னா, முத்து கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு, எல்லாரையும் டாமினேட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே அது பிடிக்கல. முத்துக்கு நான் ஓட்டு போடல, ரஞ்சித் அண்ணன் தமிழன் அப்படின்ற ஒரு இதில் ஒரு தமிழனுக்கு ஓட்டு போட ரஞ்சித் அண்ணனுக்கு போட்டிருந்தேன். நீங்கள் வந்த பிறகு உங்களை தான் ஃபுல்லாக நீங்கள் வந்த பிறகு அந்த மொழி மேலே இருக்கிற ஆளுமையை வச்சு அங்கே இருக்கிற அந்த கேமை நீங்கள் டாமினேட் பண்ணலை. நீங்கள் உங்கள் கேரக்டராக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. வெறும் வார்த்தைகளால் வந்துட்டு அதை வந்து நீங்கள் எங்களோட ரசிகர்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணாமல் இயல்பாக நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விஷயம் பேசும்போது கேள்வி கேட்டாங்க, சண்டைக்கோழி, நீங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க, பெண்கள்லாம் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. ஆனால்
90 நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் தான் ஓட்டு போட்டோம். உங்களை அப்படிலாம் தமிழ் சமூகம் வந்து ரொம்ப முற்போக்கான சமூகம் தான் இயல்பாகவே. அது மாதிரி பெண்பால் புலவர்கள் ஔவையாருக்கு முன்னாடிலேருந்து பல சங்க காலத்துலேருந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தோம், கண்டிப்பா, கண்டிப்பா. இருப்போம். இது வந்து சொல்றேன்றதுனால அது இல்லைன்றதுல ஐ ஹேவ் கிரேட் கிராட்டிடியூட். கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாமே இருக்கு. இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி நீங்க முடிச்சிடுறீங்களா? சாரி இல்லை பண்ணிட்டேன். இல்லை நீங்க சொல்லுங்க, முடிச்சிருங்க. இது வந்து நான் எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை, எனக்கு சில விஷயங்கள் ஷேர் Okay, பண்ணணும்னு okay, தோணுச்சு உங்கள்கிட்ட. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்ததில்லை, Okay. உங்களுக்காக தான் நான் வந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் வந்து பகுத்தறிவு பற்றி நம்ம பேசணும் இல்லைங்களா? நான் எப்போவுமே வந்து எல்லாருக்குமே நார்மலாக இருக்கிற ஒரு சராசரி சாமானியனுக்கும் வந்து சில விஷயங்கள் இருக்கும். சாமி கும்பிட்றது பிடிக்கும், ஆனால் சில விஷயங்கள் கொஸ்டின் பண்ணுவோம். ரெகுலராக நடக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரேஷ்னல் திங்கிங் இருக்கும். பட் இந்த சொசைட்டியில் மீடியாவில் நாங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா, நிறைய பேர் வந்து முற்போக்கு பேசுகிறோன்றது ஒரு ஃபேஷனாக எடுத்துகிட்டு நடந்துக்கிறாங்க. அந்த தாட், அந்த முற்போக்கு பேசுகிறவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு இரிட்டேட் ஆகும். பட் நான் பர்சனலாக நிறைய விஷயங்கள் ரேஷனலாக திங்க் பண்ணுவேன். அந்த தாட் ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி இங்கே நீங்கள் பேசுகிறத வச்சும் உங்களை நான் உங்கள் பேச்செல்லாம் கேட்குறத வச்சும் எனக்கு உடஞ்சிது. நீங்கள் வந்து ரியலாக லாஜிக்கோட ஒரு விஷயத்தை அந்த முற்போக்கை கொண்டு போகிறீங்க. அப்படி நீங்கள் நேச்சுரலாக உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு. அந்த வகையில் நீங்கள் முற்போக்காக இருக்கீங்கன்றது வந்து எனக்கு லைஃப்பில் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு எல்லாருமே முற்போக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த கொஷின் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். எது முற்போக்கு அப்படின்றது? ஃபேஷனுக்கு பேசுது அதெல்லாம் தாண்டி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எது முற்போக்குனா, ஒரு தனி மனித சுதந்திரத்தில் தலையிடாமல் யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் தாழ்த்தாமல் இருப்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும் முற்போக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் நான் வந்துட்டு இன்ஃபேக்ட் என்னோட தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ஆடிஷனோட ஃபஸ்ட்டு டாபிக் நான் ஆடிஷன் கொடுத்த டாபிக் வந்துட்டு ஈரோடு மகேஷனா இருந்தார். அப்போது நான் ஆடிஷன் கொடுத்த டாபிக் வந்து எது முற்போக்கு, அதுதான். ஏன்னா முற்போக்குன்னு பேசும்பொழுதே வந்துட்டு எல்லாரும் ஐயோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதுலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கீங்களா, நீங்கள் முற்போக்குவாதி தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்தான். ஸோ அது எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் முற்போக்கு அப்படிங்கிறது நிறைய இடத்துல அவர் இரிட்டேட்டும் பண்ணியிருக்கு, பட் நீங்கள் பண்ணல. அதுதான் அவர் சொல்ல வர. அது ஒரு பிராண்டிங்காக ஒரு திணிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்காக பேசினா தான் நல்லவன், ஒருத்தவன் ட்ரெடிஷ்னலாக இருந்தால் அப்படின்ற ஒரு இந்த சொசைட்டியில் அப்படி ஒரு இது பில்டப் ஆகிருக்கு. அது அப்படி நீங்கள் இல்லை, ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இல்லை. ஏன்னா எப்படி நம்ம வந்து பழைய விஷயங்களை பேசுகிற ஸ்டீரியோ டைப்புன்னு சொல்கிறாங்களா முற்போக்கு பேசுகிறவங்க, முற்போக்குன்னு சொல்லிட்டு பேசுறதுக்காகவே பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அந்த ஸ்டீரியோ டைப்பாக நீங்கள் இல்லை, நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. உங்களுக்கும் ஜாக்லினுக்கும் இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருக்க பாண்டிங்கா இல்லை இப்போ இது பிக் பாஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பாண்டிங் ஆச்சா மேம்? எனக்கு யாருமே தெரியாதுங்க பிக் பாஸ்க்குள்ள, முத்துவை தவிர. முத்துவே அங்கே போய் தெரியுமா தெரியாதான்ற மாதிரி தான். முத்து வந்து உங்கள் தமிழ் பேச்சங்கள் மூச்சு அவங்க 2 பேர் அதில் வந்திருக்கீங்க. ஜாக்லின் எனக்கு வந்து ஒரு 13வது வாரம் ஒரு 10வது வாரம் வரைக்கும் கூட எனக்கு ஜாக்லினை தெரியாது. அதுக்கப்புறமா தான் ஜாக்லின் தெரியும். மேம் அந்த டிடிஎஃப் விஷயத்தில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜாக்லின் கொடுத்துருக்கலாம்ல மேம்? ஜாக்லின் நான் ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஜாக்லின் அந்த கலர் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாம் மேம், எனக்கு அதுதான் மேம் பண்ணிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நானும் கேட்குறேன். ஏன் கொடுக்கல? பண்ண வேணான்னு தோணுச்சு. ஜாக்லினுக்கு வந்துட்டு ஜாக்லினும் பண்ணியிருக்கலாம், பவித்ராவும் நான் பண்ணுறேன்னு ஷோரான்னு சொன்னாங்க 2 பேருமே. ஆனால் நீங்கள் ராயனுக்கு தானே எனக்கு நான் கொடுத்தீங்க. அதை வந்துட்டு அந்த ஹேர் கலருன்றத ரொம்ப பெரிய டிசிஷனாக பார்த்தேன். அந்த ஒரு அது ஒரு ஆக்சுவலி வந்துட்டு ஜாக்லின் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். ரயான் பண்ணும்பொழுது அதை பாயிண்ட்டுக்கு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால எனக்கு அதை தாண்டி ரயான் அதை பண்ணுவாருன்றது சப்கான்ஷியஸாக என் மனசில் இருந்ததுனால நான் அப்படி யோசிக்காமனா இது இவரால் பண்ண முடியும் அப்போ கொடுக்கலாமே அப்படின்னு அந்த டாஸ்க்கை பற்றி யோசிச்சனே தவிர பாயிண்ட்டு இது ஒரு டிடிஎஃப் கேமு இதை எப்படி மாற்ற போகுதுன்னு நான் அந்த நிமிஷத்தில் யோசிக்கல. நான் நினச்சது இதை ரயான் பண்ணுவார், முடிச்சிருவார், ஸோ நான் கேமில் இருப்பேன், நெக்ஸ்ட் கால் வரும், நான் எடுப்பேன், நான் பண்ணிடுவேன், நான் அப்படி யோசிச்சனே தவிர இது இப்போவே முடிய போகுது, அதுக்கடுத்து டாஸ்க் இருக்க போகிறதில்ல அப்படின்லாம் எனக்கு தெரியல. அந்த ட்ரம் டாஸ்க் வந்துட்டு நடுவில் ஹால்ட் ஆகுன்றதும் யாருமே நினைக்கல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் நடந்தது. அது ஒரு 8வது கேமாக இருக்கிற வரைக்கும் நான் நம்பினேன், ஓகே நம்ம எப்படியாவது அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. பிக் பாஸ் வந்து அந்த ட்ராஃபி வந்து சொன்னார்ல மேம், நீங்கள் கேட்டு பிக் பாஸ் நான் இந்த ட்ராஃபி நான் எடுத்துகிட்டு போகிறேன் என் பையனுக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு அப்போ தராதது. அதுக்கப்புறம் ஜாக்லின் அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு வரும்போது கொடுத்தார்ல, அந்த டைமில் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு மேம்? இல்லை எப்படி அந்த ஆக்ட் நீட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் அப்படின்னு நினச்சேன். ஸோ த ஆக்ட் விச் ஜாக் டிட்
அவங்க பண்ண அந்த விஷயத்துக்கு அந்த அங்கீகாரம் சரியானது தான் அப்படின்ற ஓகே, ஒருவேளை நீங்கள் ஜாக்லின் இடத்துல நீங்கள் இருந்தீங்களா எடுத்திருப்பீங்களா மேம்? ஆமா, நானுமே ஓடி இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். அதான் கேட்டேன். மேம் எனக்கு வந்து ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது. நீங்கள் எலிமினேட் ஆகிறப்போ ஒரு அழுகுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் பிக் பாஸ் கிட்ட கேட்டிருப்பீங்க, நான் நிலவு கிட்ட வந்து அம்மா வந்து கப்பு வாங்கிட்டு வெளியே வரேன், ஆனால் என்கிட்ட இந்த இந்த ட்ராஃபினாச்சும் என்கிட்ட கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க முடியாது அப்படின்னு கேட்டிருப்பீங்க. பிக் பாஸ் உடைக்க சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு என்ன கொஷின், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் ஆகிட்டு வந்தீங்க? இல்லை, அந்த கேட்டை விட்டு வெளில வரும்போதே எனக்கு அது ஓவர் கம் ஆயிடுச்சு. ஏன்னா பிக் பாஸ் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, உடைய போகிறது அந்த ட்ராஃபியோட பிம்பம் மட்டும்தான், நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஈ ஆஸ்ட் மீ டு ஸ்டாண்ட் டால். அப்போ தான் நான் நினச்சேன் ஐ ஷுட் சின் அப் அண்ட் ஸ்டாண்ட் டால். இந்த ட்ராஃபின்றது ஒரு பிம்பம் மட்டும்தான் அப்படின்றது அந்த கேட்டை விட்டு வெளியே வரும்போது ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் வித் இட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து வைல்ட் கார்டு வந்து ரொம்ப நோட்டபுளாக இருந்தது. ஹரிஷ் கல்யாணம் அவர் இப்போது எந்த ஒரு லெவலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 சீசன்ஸ் வரைக்கும் யாரும் வெளில தெரியல. அது அப்படி தான் இருந்துச்சு. அண்டு ஒரு மித் என்னென்னா வந்து வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸ் ஆர் அவங்க இவ்வளோ தான் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அண்ட் நான் எப்படி அவங்கள வெளில அனுப்பலாம் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டாங்க. பட் ஆனால் அதையும் பிரேக் பண்ண போன சீசனில் வின்னர்லாம் அதான் சொல்ல வந்தேன். போன சீசனில் ஒருத்தவங்க வின்னர் ஆனாங்க. ஸோ அதை கொஞ்சம் பிரேக் ஆச்சு. இப்போ நீங்களும் வந்து ஒரு ஸ்டேஜ் 90 days வரைக்கும் வந்தீங்க. வி ஆல் தாட் தட் யூ ஆர் கோன் டு பி இந்த போடியம். ஸோ நீங்கள் அதை வந்து எந்த மாதிரி அது யோசிச்சு நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி மாதிரி யோசிச்சிங்களா, இல்லை வந்து நம்ம இந்த மித்து பிரேக் பண்ணலாமா, இல்லை நம்ம கேம் ப்ளே ஆடலாமான்ட்டு அந்த மாதிரி நீங்கள் எதாவது திங்க் பண்ணிங்களா? அண்ட் வி ஆல் தாட் தட் யூ மைட் பி த வின்னர், ஏன்னா டாப் 5ல் இருப்பீங்கன்னு கண்டிப்பாக யோசிச்சிருந்தோம். ஸோ இதை பற்றி உங்கள் ஃபீல் என்ன? ஏன்னா இல்லை, நான் அப்படி ஒரு மித்து நான் நம்பவே இல்லை தான். ஏன்னா வைல்ட் கார்டு இல்லை ஃபஸ்ட்லேருந்தே வந்தவங்கன்றதை தாண்டி நம்ம உள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். எனக்கு வந்து இந்த கேள்வி வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு வேணால் நான் யோசிச்சுருந்தேன். அதாவது நீங்கள் வைல்ட் கார்டில் வந்தது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு யாராவது உள்ளே சொன்னாங்கன்னா வந்துட்டு ஒரு கை பார்க்கலான்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த சீசனில் எல்லாருமே ரொம்ப ஒரு 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 கட்டத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் சென்சிபிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பஞ்ச் தான் உள்ளே இருந்தது. அதனால அந்த பிரச்சனை இல்லை. பட் வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் கூட எலிமினேஷன் கூட வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸாக தான் ஸ்டார்டிங் டூல அது இருந்தது. அது வந்து வெளியில இருந்து பார்க்குற மக்களோட, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே முன்னாடி ஒரு ஃபேவரட்ஸ் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி உள்ள பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களோட அந்த எஃபர்ட்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வைல்ட் கார்டுன்னா அப்படியே அது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டடாக தோணுச்சு. பட் ராணவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், ராயனாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தோம். வந்த வீக்லேயே வந்து எப்படியெல்லாம் வந்து உங்களை வைல்ட் கார்டை சார் இவங்களெலாம் இவ்வளோ தான் சார் அப்படி தான் சார்னாங்க. பட் ஆனால் அப்போ யோசிச்சது என்னென்னா தே கேன் ஆல்சோ ப்ளே, லெட் தெம் ப்ளேன்னு சொன்னாங்க. பட் நீங்கள் அதை ரொம்ப ப்ரூவ் பண்ணீங்க. நீங்கள் வந்துட்டு வைல்ட் கார்ட்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களை நம்மளை பிடிக்க வைக்கணும் அப்படின்ற ப்ரெஷர் வந்துட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கு இருந்தது. இன்னொன்று ஓட் பேஸுன்றது ஒரு 4 வாரம் வந்து அஹெடாக இருக்குது மற்ற கண்டஸ்டன்ஸ்க்குலாம். எங்களுக்கு இனிமே தான் ஒரு ஓட் பேஸ் க்ரியேட் ஆகணும் பொழுது அது ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. ஐ தாட் லைக் ரியாலாம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல எலிமினேட் ஆவாங்கன்றதெல்லாம் ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஈவென்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த 5 daysன்றது கரெக்டாக தேவைப்பட்டுச்சு. பட் ஆனால் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது தான். அதான் மேம், அந்த மித்து நான் நம்பல. பட் ஆனால் அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. இதான் என் அப்சர்வேஷனில் 6 சீசன்ல இப்படி தான் இருந்தது. ரொம்ப அண்டர் வேல்யூட், அண்டர் எஸ்டிமேட்டடாக இருந்தது. ஆனால் லாஸ்ட் 2 சீசனாக தான் வைல்ட் கார்ட்லேயே வந்து ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்களும் அர்ச்சனாவும் தான் ப்ரூவ் பண்ணீங்க. தேங்க்யூ. வணக்கம். ஜஸ்ட் ஒன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். நான் இந்த சீசன் ஃபுல்லாக பார்க்கும்போது இட் வாஸ் நோன் ஆஸ் அ டாக்ஸிக் ஃப்ரீ சீசன் ஆஸ் யூ டோல்ட். அந்த பஞ்ச் ரொம்ப மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு. எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன இருந்துச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் ப்ரீவியஸ் சீசன் வந்திருந்தீங்கன்னா தெர் வர் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட் கண்டஸ்டன்ஸ் டு ஹேண்டில். அதை நீங்கள் அர்ச்சனாவோட பிளேஸில் இருந்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? இல்லை, எனக்குமே அர்ச்சனா அதை ஹேண்டில் பண்ணாமல் இல்லை. இவங்கெல்லாம் டாக்ஸிக்காக இருந்ததுனால வந்துட்டு ரொம்ப நார்மல் ஹியூமன் எமோஷன் தானே. ஒருத்தவங்க எல்லாருமே சேர்ந்து
ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னும்பொழுது யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்டுன்றதை மறந்துடுறாங்க. ஸோ எனக்குமே நான் இருந்திருந்தேன்னா நான் காமாக இருந்திருந்தாலே தே வுட் ஹவ் காட் எக்ஸ்போஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கேயுமே அப்படி தான் நடந்தது நிறைய விஷயத்தில். ஸோ அதனால் நாம் வந்துட்டு ட்ரை பண்ண எனக்கு எப்போ அது புரிஞ்சுதுன்னா என் சைடு நியாயம் இருக்கும் பொழுதும் ஏன் அதை யாரும் பேச மாட்றாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது நீயும் கத்துற அப்படின்னு ஈஸியாக அதை முடிச்சு விட்டாங்க. ஸோ அப்போ நான் கத்தாமல் இருந்தேன்னா வந்துட்டு ஓகேவான்னும் பொழுது தான் சில இடங்களில் நான் அதை காமாக ஹேண்டில் பண்ணும்பொழுது இட் காட் அட்ரெஸ்ட். ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சுது ஓகே நம்ம இவங்களை எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்லை, இவங்க பண்ணுறப்ப நம்ம அமைதியாக இருந்தாலே பீப்புள் ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் அப்படின்றது தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன் நான் வந்து இந்த டைட்டில் ஜெயிக்கக்கூடாது, நீ ஏன் எனக்கு டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணல? ஸோ அதுக்கு வந்து நீ பதில் சொல்லணும். இது நான் உன் ஃபேன்ஸ் Red Note celebrating Manjari, title sponsor GT Holidays, snacks partner Chennai Kulfi, venue partner V Space. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம், கோவை. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.